நம்ம காலோடைய வளைவு தன்மை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும் ஆர்ச் கிடையாது, இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஆர்ச் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் நம்ம ஊனி நடக்கக்குள்ள இது ஈக்குவலாக இருக்கும், வெயிட் ஈக்குவல் போர்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபுட் வருதுன்னா அவங்க பாருங்கள் கால் இப்படி நடப்பாங்க, கொலாப்ஸ் ஆச்சுன்னா இது ஃபுல்லாகவே அவங்களுக்கு லோடு உள்புறமாக போகும். ஒரு சில பேருக்கு காலோடைய வளைவுத்தன்மை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவங்க இப்படி நடப்பாங்க, இப்படி நடந்தாங்கன்னா வெயிட்டு இந்த பக்கம் போகும், இந்த காலுக்கு வெயிட் இந்த ட்ரைபாடில் இருக்கிற முக்காலி வடிவத்தில் இருக்கிற மூணாவது காலுக்கு வெயிட் போகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு இந்த பக்கத்தில் வலி ஜாஸ்தியாகும். இதுவே கால் தட்டையாக இருக்குதா, ஃப்ளாட் ஃபுட்டாக இருந்ததுன்னா இந்த பக்கம் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அவுட் ஆகும் டிஷ்யூஸ் எல்லாம் காலில், இந்த பகுதியில் அவங்களுக்கு வலி ஜாஸ்தியாகும். அதேமாதிரி காலோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்பு மட்டும் கிடையாது, காலில் நிறைய தசையும் இருக்குது. ஸோ இந்த தசையெல்லாம் இந்த காலில் எலும்பு நம்ம காலில் எலும்பு மட்டும் இல்லை தசை இருக்குது. ஸோ இந்த தசையெல்லாம் ஒன்னோட ஒன்று இதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த பிளான்டர் ஃபேஷியா தான். இப்போ நிறைய லிகமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. மெயினாக இந்த பிளான்டர் ஃபேஷியா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்சில் இருக்கக்குள்ள ஆர்ச் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அது கண்ட்ராக்டட் ஸ்டேட்டில் இருக்கும், அப்பவும் வலி வரும். ஆர்ச் ஜாஸ்தியாக இருந்தாலுமே என்ன ஆகும், அந்த பிளான்டர் ஃபேஷியா ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் இருக்கும், அப்பவும் அவங்களுக்கு பெயின் வரும். ஸோ இந்த பிளான்டர் ஃபேஷியாங்கிறது இங்கே மட்டும் இருக்காது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துலேருந்து தான் இப்போ எலும்பு வருது. ஸோ இந்த காஃப்லேருந்து இந்த ரீஜன்லேருந்து அந்த தசை பகுதி வந்து இது பின்பகுதியில் அட்டாச் ஆகி இங்கேருந்து இது கண்ட்ராக்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு இந்த தசை பகுதியில் இருக்கிற மசில்லாம் கண்ட்ராக்டடாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஹீல் பெயின் வரும். ஸோ இங்கே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா, இங்கே எதுவும் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் ப்ராப்ளம் கொடுக்குதான்னு நம்ம அதையும் பார்த்து அசஸ் பண்ணணும். ரெண்டாவது, வெறும் எலும்பு, நமக்கு வெறும் எலும்பு தசை இருக்குது நரம்பு இருக்குது, எதில் பிரச்சனை வருதுன்னு செக் பண்ணணும். சம்டைம்ஸ் இதில் எதுவும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வெறும் இந்த இடத்துல நரம்பெல்லாம் போகும், அந்த நரம்பு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தால் அது கூட அவங்களுக்கு குதிங்கால் வழியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கால் பிரச்சனையா, காலில் இருக்கிற உருவ வடிவமைப்பு எப்படி இருக்குது, காலில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் லிகமெண்ட் டெண்டன் எல்லாம் எப்படி இருக்குது, அது நார்மலாக இருக்குதா, நர்வ் நார்மலாக இருக்குதா, அது கம்ப்ரெஸ் பண்ணுதா, இதெல்லாம் பார்த்து அசஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும்.